ஹாய். இன்னைக்கு வந்து ரிவ்யூ நான் மட்டும் தான் பண்ண போறேன். என் டாட்டருக்கு ரொம்ப முடியல. அவளுக்கு ரொம்ப ஃபீவரிஷா இருக்கு. வாமிட்டிங் சென்சேஷன் வேற இருக்குன்னு சொல்லி படுத்துட்டு இருக்கா. ஸோ நான் மட்டும் தான் பண்ணலான்னு இருக்கேன். இன்னைக்கு வந்து டே 67ங்க. இன்னைக்கும் கோர்ட் டாஸ்க் தான் நடந்துட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, விஜே பாரு வெர்சஸ் அரோரா. அப்புறமா வந்து நம்ம இது சுபிக்ஷா வெர்சஸ் விக்ரம். சுபிக்ஷா வெர்சஸ் விக்ரம் எப்புட்றா வந்தது? என்ன அப்படி வரப்போகுது? முக்கியமான விஷயங்கள். அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, பார்த்தா அந்த சுபிக்ஷா என்ன பண்ணாங்க, அவங்களால அ பா ஒரே பா நெறைய அவங்க தான் பீட் பாக்ஸிங் பண்ணிட்டு நெறைய பாட்டு கத்துட்ருக்காங்க. அதில வந்து அவங்களே ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. "ஏல ஏல ஏல நீ நான் வந்தேன் கடல ஆள" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. பட் எதுவுமே வந்து அதிகமா போனா என்ன சொல்லுவாங்க? அமிழ்தமும் நஞ்சு. ஸோ ஒரு எல்லாமே ஒரு ஒரு பீரியட் வரைக்கும் தான் கேட்க முடியும். நம்மளுக்கும் திருப்பி திருப்பி கேட்கும்போது அது இரிட்டேஷனா தான் இருக்கும். அவங்க வேற வேற சாங்ஸ் ட்ரை பண்ணலாம். ஒரே பாட்டையே கட்டிக்கிட்டு அழணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு காலையில என்ன பண்ணாங்க, எனக்கு மறந்து போச்சுன்னாங்க. அவர் எஃப்ஜே எடுத்து விட்டாரு. எடுத்து விட்டோனே அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பாட்ட போடுறதுக்கு. இத வந்து அவங்க பேசி கிண்டல் பண்ணியிருந்தாங்க. "ஐய்யயோ! நான் கடல்ல தூக்கி உன்ன போட்டுற போறேன்" அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த வழக்கும் வந்துச்சு. அந்த வழக்கும் அதே தான். இவரு வந்து திருப்பி திருப்பி இந்த பொண்ணு ஒரே பாட்டே பாடி பாடி என் காதுல இருக்கிற நரம்பெல்லாம் அறுந்து போய் காதுலேருந்து ரத்தமா வழியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டாரு. அதெல்லாம் ஜாலியா அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம அரோரா வந்து பாரு மேல ஒரு வழக்கு போட்டுருக்காங்க. ஸோ இப்போ சாண்ட்ரா மேலயும் பார்வதி மேலயுமா? ஓஹோ! சாண்ட்ரா பார்வதி அந்த எது பேசுனது? ஓகே. ஓகே. அந்த ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவும் பார்வதியும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இதுல நாங்க ஒரு விஷயம் சொல்லணும். எப்படின்னா, சாண்ட்ரா வந்து சாண்ட்ரா வந்து இவங்க கிட்ட வந்து ஒரே உட்காந்துட்டு ஏதோ ஒரு மாரி டல்லா பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பார்வதியா ஸ்டார்ட் பண்ணாங்க. "நீ ஏன் திவ்யா கிட்ட பேச மாட்டேங்கிற? கொஞ்சம் பேச ட்ரை பண்ணலாம்ல" அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரியும். ஆனா இவங்களுக்கு கோத்து விடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க அத ஆரம்பிச்சாங்க. பட் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, "நான் ஏன் பேசணும் அவகிட்ட?" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து இவங்க சொன்னாங்க, "அப்படி இல்ல எல்லாம் ஒண்ணா இருந்தீங்க. ஒரு பாச பிணைப்பு இருந்தது உங்களுக்குள்ள. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அப்படி இருந்தவள வந்து அவ தானே என்கிட்ட வந்து பேசியிருக்கணும். இல்ல அவளும் வந்து உங்ககிட்ட பேசும்போதெல்லாம், நீ தான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டியாமே!" அப்படின்னு சொன்னாங்க. இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இவங்க இதுலயே ஒரு தப்பான ஒரு அர்த்தத்த கொண்டு வராங்க பார்வதி. அதாவது இவங்க தான் போய் கேட்டாங்க. அதாவது திவ்யா கிட்ட போயிட்டு, "நீ வந்து ஏன் பேசக்கூடாது? நீங்கலாம் ஒண்ணா தானே இருந்தீங்க. இவ்ளோ நல்லா இருந்தப்போ, திடீர்னு என்னத்துக்கு உங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை? நீங்க பேசலாம்ல." அப்படின்னோனே, அது வந்து நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். எவ்வளோ பண்ணாலும் அவங்க வந்து எதுவுமே மசியறதா கிடையாது. எனக்கு ஒரு டிக்னிட்டின்னு ஒண்ணு இருக்கு. நான் என்ன திருப்பி திருப்பி போய் அவங்க கிட்ட நிக்கிறதுக்கு அவங்களுக்காகவா நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா தான் சொன்னாங்க. ஸோ இப்ப இவங்களுக்கு வந்து இவங்க அந்த விஷயத்த விட்டாங்க. இவங்க கேட்டது. இப்ப இவங்க வந்து என்ன சொல்றாங்க சாண்ட்ராட்ட, "அவ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா. அவங்க ஏன் பேச மாட்றாங்க என்கிட்ட? அவங்க ஏன் பேச மாட்றாங்க என்கிட்டன்னு சொல்லிட்டு, நீ அவகிட்ட பேசலாம்லன்னா." "நான் ஏன் பேசணும்? அவகிட்ட நான் பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல." உங்களுக்கெல்லாம் நீங்கலாம் மனுஷன் தானா? நீங்கலாம் வந்து ஒரு ஹியூமானிட்டின்றதே இல்லையா? அந்த என்ன விட உன்கிட்ட தானே நெறைய நேரம் அவரு பேசிட்டு இருந்தாரு. அதாவது எப்ப பார்த்தாலும் உனக்கு வந்து காஃபி அவ அவ சாப்பிட்டாளா? அவ வந்து தூங்குனாளா? அவ காஃபி குடிச்சாளான்னு உனக்கு தானே அக்கறைப்பட்டாரு. அப்புறம் அந்த கபோர்டு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப முக்கியமா? அந்த கபோர்ட்ல நீ வந்து எல்லா திங்ஸும் அப்பவே மாத்தி வைக்கணும்னு என்ன இதுவா? நான் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது, என்ன வந்து நீ வந்து ட்ரிகர் பண்ண பார்க்குறியா? உனக்கு என்ன விட உனக்கு பிரச்சனை என்னன்னா, என்ன அனுப்பிச்சுடணும். அப்புறம் அவரு கூட நீ இருக்கணும். அதுதானே உனக்கு உன்னோட நீ நெனச்சது. அது இல்லன்னோன உனக்கு உன்ன தாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவரு வெளிய போனார்ல, அவரு போயிருப்பார்ல பிரஜனு. போயிட்டு இப்ப தெரிஞ்சிருக்கும் இவ லட்சணத்த பத்தி. ஐயோ! திவ்யா திவ்யான்னு சொன்னார்ல, இப்ப தெரிஞ்சிருக்கும் அவருக்கு புத்திக்கு. அப்புறமா உனக்கு ஒரு என்எஃப்பி கூட அவரு தானே வாங்கி குடுத்தாரு. அந்த நன்றி உனக்கு இருக்கா? அதாவது என்எஃப்பி பாஸ் வந்து அவரு வாங்கி குடுத்தாரு. இந்த டீமே ஒர்க் பண்ணி எல்லாரும் சேர்ந்து வாங்குனது தான் என்எஃப்பி. அதுல அவரு ஒரு முக்கியமான பார்ட் தான் இல்லன்னு சொல்லல. அந்த என்எஃப்பி பாஸ வாங்கி நான் யாருக்குமே குடுக்க மாட்டேன். திவ்யாவுக்கு தான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு போல. இதுல வின் பண்ணா அந்த டீமுக்கே வந்து என்எஃப்பி பாஸ்ன்னு சொல்ட்டாங்க. அதுதான் அங்க நடந்தது. ஸோ அதுல ஒரு பார்ட் தான் திவ்யா. அதுல கூட என்ன பண்ணிட்டீங்க, ஆ மத்தவங்கலாம் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு வாங்கிட்டு இவங்கள எடுத்து போய் ஜெயில்ல தூக்கி போட்டீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்எஃப்பி பாஸும் குடுத்தாச்சு, செருப்பாலயும் அடிச்சாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஆனா இவங்க சொல்றாங்க, என்எஃப்பி வாங்கி குடுத்தாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட உனக்கு ஒரு மனுஷத்தன்மை இல்லையா? அந்த மனுஷன் தானே வாங்கி குடுத்துட்டு போயிட்டாரே! அவரு போயிட்டாரே! இப்ப அவர வந்து திரும்ப வர வைக்க முடியுமா? அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து தான் அவரு பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, மத்தவங்கலாம் இருந்துட்டு போட்டும். அவங்களுக்குலாம் தான் அறிவு கிடையாது. உனக்கு எங்க போச்சு அறிவு? உன் கூட அப்படி பழகியிருந்தவங்களையே தூக்கி அடிக்கிறியே! அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அதாவது அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அவங்கள தொட்டுக்கணுன்றதுனால தொட்டுக்கிறாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து திவ்யா பால் சாப்பாடு எல்லாமே கேட்டாங்க. ம். திவ்யா கிட்டயா? திவ்யா போய் போய் கேட்டாங்க. ஆமாமாமா. அன்னைக்கு ராத்திரி இவரு போயிட்டார்ல, இவரு போனதுக்கு இவங்க வந்து திவ்யா என்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது போயி இது "உனக்கு காஃபி வேணுமா?
உனக்கு வந்து நீ ஓகேவா, வரியா, வெளியே வரியா, நான் உனக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடட்டா, நான் வந்து உனக்கு வந்து வெளியில வேணா நம்ம அப்படியே சும்மா அப்படியே நடந்துட்டே வரலாமா, இல்லை உனக்கு பிடிக்கலையா, சரி இங்கேயே உட்காந்து பேசலாமா, உனக்கு என்கிட்ட ஏதாவது பேசணுமா, இப்படி இவ்வளோ விஷயங்கள் கேட்டாங்க. இவங்க எல்லாத்துக்கும் இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே என்னமோ சினிமால வந்துட்டு அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே எடுத்துட்டு டமால்னு வெடிப்பாங்களா அந்த மாதிரி. உனக்கு என்ன வேணும்? நான் போணுமா இங்க இருந்து? என்கிட்ட எதுவுமே இல்ல குடுக்கறதுக்கு உன்கிட்ட. உனக்கு என்ன வேணும்? அப்படின்றாங்கல்ல. இதெல்லாம் ஒரு விதமான நடிப்பு. அப்புறம் வந்து க அப்புறம் விஜே பாருக்கும் அரோராக்கும் ஒரு கேஸ் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அரோராவை வந்து விஜே பாருக்கு பிடிக்கவே இல்ல. எப்ப பார்த்து இவங்கள வந்து டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க வந்து நான் கம்ருதீன் மேல நான் வச்சிருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். எனக்கு வந்து எந்த அட்ராக்ஷனும் கிடையாது கம்ருதீன் மேல. ஆனா இவங்க வந்து என்ன வேற விதமா கொச்சப்படுத்தி, அது என்னமோ லவ் ட்ரையாங்கிள் அது இதுன்னு சொல்லி கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. அதுக்கு நான் ஒத்துக்கல. இதுக்கு கம்ருதீனே பல வாட்டி கம்ருதீன் கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? உன் மேல இவ்வளோ பொசசிவா இருக்காங்க. நீ அங்கேயே போயிடு. என்கிட்ட பேசாத. அப்படிலாம் நான் நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பட் அவரு கேட்டதே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் வந்து இவங்க வந்து என்னையே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்ல நான் நடுவுல இருக்கேன். அதனால என்ன நாமினேட் பண்ணி வெளிய அனுப்பிடணுன்றதுக்காக எல்லார்கிட்டயும் போய் நாமினேஷன் பத்தி பேசியிருக்காங்க. இவள வந்து தயவு செஞ்சு யாராவது போடுங்க. இவள போடுங்க, அவள போடுங்க. ஏன்னா, இவங்க ஒரு தடவ போட்டுருவாங்க. அப்போ ஒரே ஒரு ஓட்டுன்னா வெளியில போ முடியாதுன்றதுனால, இவங்க ஒரு 2, 3 பேர்கிட்ட ஆதரவு கேட்கறாங்க. வியானாட்ட கேட்டிருக்காங்க. அப்புறமா இங்க வந்துட்டு திவ்யாட்ட கேட்டிருக்காங்க. அப்புறமா வந்து இவங்க நாமினேஷன் இவங்கலாம் சுத்தி உட்கார்ந்து பேசினது உண்மதான். அதுல திவ்யாவும் தான் இருந்தாங்க. இல்லன்னு சொல்ல வரல. ஆனா திவ்யா கரெக்ட்டா சொல்ட்டாங்க. எனக்குன்னு சில ஆல்ரெடி நான் வந்து எனக்குன்னு ரீசன்ஸ் இருக்கு. அவங்கள தான் நான் போடுவேன். நீங்க சொல்றவங்களலாம் நான் போட மாட்டேன்னு அவங்க சொல்ட்டாங்க. பட் வெளியில வந்து ரூமர்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, அவளும் தான் உட்கார்ந்துட்டு இருந்தா, அவளும் தான் உட்கார்ந்துட்டு இருந்தா. நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது திவ்யா அங்க உட்கார்ந்திருந்தாங்க. ஆனா உங்க நாமினேஷனுக்கு அவங்க ஒத்துழைக்கல. நான் பண்ண முடியாதுன்னு சொல்ட்டாங்க. இதுதான் பார்வதி உண்மை. பார்வதி வந்து நீங்க நாமினேஷன் அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆமா. அவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணாங்கன்னாங்க. அவங்க டிஸ்கஷன் பண்ண இடத்துல உட்கார்ந்திருந்தாங்க. அதான்டா உண்மை. டிஸ்கஷன் பண்ண இடத்துல அவங்க உட்கார்ந்திருந்தாங்க. மிட் நைட் தான் பேசினாங்க. ஆமா. நைட்ல பேசிட்டு இருந்தாங்க. அவங்க நைட்ல பேசும்போது அவங்க எல்லாமே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. உண்மைதான். ஆனா இவங்க நான் வந்து இதுல ஒத்து வரமாட்டேன். நீங்க யார வேணா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலையில ஓப்பன் நாமினேஷன். இவங்க பேசிட்டு இருந்த ஒரே காரணத்துக்காகவே பிபி என்ன பண்ணிட்டாரு, டைரக்டா வந்து எல்லாரும் வந்து ஓப்பன் நாமினேஷன் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஓப்பன் நாமினேஷன்ல கூட ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் இவங்களுக்கு போடுங்க, அவங்கள போடுங்க, இவங்க ஏன் நாமினேஷன் வரல, அவங்க ஏன் நாமினேஷன் வரல, இப்படிதான் அவங்க போயிட்டு அது கரெக்ட் தான். அவங்க சொல்றது தப்புன்னு சொல்ல வரல. எல்லாரும் நாமினேஷன்ல வரணும், நாமினேஷனை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வைவ் ஆகுறவங்க தான் இந்த வீட்ல இருக்க முடியும். பட் அவங்களோட நல்ல நேரம் நிறைய வாட்டி நாமினேஷன் இல்லாம ஜெயிச்சிருக்குது, தப்பிச்சிருக்காங்க. இவங்களே இந்த வாரம் நாமினேஷன் இல்ல. ஆக்சுவலா பார்வதிக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கு வெளியில. ஆனா அவங்க இன்னமும் நாமினேஷன் கிடைக்கலன்னா சந்தோஷப்படுறாங்க. ஐயோ நான் இந்த வாட்டி நாமினேஷன்ல நான் இதை என்ஜாய் பண்ணணும். அதே கம்ருதீன் வந்து நாமினேஷன் வராம இருந்தா இவங்க வந்து என்ன 100 வாட்டி கேட்பாங்க. அது எப்படிடா உன்னை எப்படிடா போடாம விட்டாங்க? இதை வந்து கம்ருதீனே சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு வாட்டி நாமினேஷன் இல்லாம போயிட்டா அது பார்வதிக்கு பொறுக்காது. போய் ஒவ்வொருத்தர்கிட்ட இவனை ஏன்டா விட்டீங்க? இவனை போட வேண்டியதானடா, இவனை போட வேண்டியதானடான்னு. லாஸ்டா பார்த்தா அவங்க தான் என்னோட பயங்கரமான எனக்கு வந்து ஃப்ரெண்டுக்கும் மேல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வழக்கு வந்து இங்க கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது இங்க வந்து ஜட்ஜஸ் வந்து நம்ம கனியும் சாண்ட்ராவும். அதுக்கப்புறமா வந்து வக்கீல் வந்து அரோராக்கு வழக்கம் போல விக்கல்ஸ் வந்து வக்கீலா வந்தாரு. அந்த பக்கம் வந்து பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, கம்ருதீன் வந்து நம்ம தனியா விட்டோம்னா அந்த இடத்துக்கு சாட்சிக்கு அவர் போயிடுவாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்களோட இதுக்கு அவரையே வக்கீலா போட்டாங்க. வக்கீலா போட்டுட்டு இப்ப வாதாடினாங்க. வாதாடும் போது இதுல வந்து இது அதுன்னு என்னென்னமோ பேசினாங்க. அதுல இவர் கம்ருதீன் வந்து எனக்கு அவங்க மேல பயங்கரமான லவ்ன்ட்டாரு. இவங்க அப்படி லவ்ன்லாம் கிடையாது. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு கொஞ்சம் மேலன்னாங்க. அது என்ன கன்றாவியோ தெரியல. அரோரா சொன்னாங்க, எனக்கு 2மே கிடையாது. நான் வந்து அவர் மேல வச்சிருக்கிறது வந்து எந்த ஒரு கெட்ட எண்ணமான ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அது பிளாட்டானிக் ரிலேஷன்ஷிப். அதாவது எனக்கு அவர் மேல எந்த ஒரு லவ்வோ, எனக்கு அவர் மேல எதுவும் ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்டோ எதுவும் கிடையாது. எனக்கு அவர் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்கணும்னு நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட், தட்ஸ் ஆல் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து மீனிங் கூட வந்து நம்ம கமருதீனுக்கு தெரியல. அதை அவங்க எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கேஸை பார்த்தீங்கன்னா வின் பண்ணது யாருன்னா அரோரா தான். ஏன்னா அவங்க வந்து சாட்சி எல்லாம் வந்து இது இவங்கள சாட்சி கூப்பிட்றாங்க, அவங்கள சாட்சி அங்க ரம்யா வந்து சொல்லிட்டாங்க. ஆமா கடி வந்து யாரோ சொன்னாங்க, சாண்ட்ரா பார்வதிக்கு சொன்னாங்க. இதுல வந்துட்டு இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு உள்குத்து நடந்துச்சு. இதுல 2 ஜட்ஜஸ் இருந்தாங்க இல்லையா? இதுல கனி வந்து அரோராக்கு ஆதரவா வந்து அரோரா தான் ஜெயிச்சதா சொன்னாங்க. இவங்க வந்து இந்த பக்கம் சாண்ட்ரா வந்துட்டு இல்ல பார்வதி தான் ஜெயிச்சாங்கன்னாங்க. வழக்கம் போல மக்கள் மன்றம்னு அங்க போகும்போது எல்லாரும் சேர்ந்து அரோராக்கு தான் கொடுத்தாங்க. உடனே வந்து அது இவங்களுக்கு தெரியும் பார்வதிக்கு இவங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே என்ன பண்ணிட்டாங்க, குரூப்பிசம். இதுக்கு பேர் தான் குரூப்பிசம். இதுல இவங்க ஜெயிச்சிட்டு இருந்தாங்கன்னா
இவங்க வந்து அது ஒரு பெரிய, அதாவது என்ன, எல்லாரும் நேர்மையானவர்கள், இவங்க வந்து ஜெயிக்கலனா இவங்க எல்லாருமே ஓர வஞ்சனை, அதுவும் முக்கியமா பார்வதியை வந்து எல்லாரும் வந்து டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்தது கேஸ். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போய் உட்கார்றாங்க. வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வழக்கம் போல பார்வதி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாண்ட்ரா என்ன சொல்றாங்க, நாங்க வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த கிச்சன் கேபினெட் எல்லாம் கிளீன் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்துட்டு நம்ம கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் இந்த வீடே சேர்ந்து ஒரு பனிஷ்மென்ட் குடுத்துருக்கு. என்ன பனிஷ்மென்ட் குடுத்துருக்குன்னா, எல்லா வேலையும் அவங்க செய்யணும் எக்ஸப்ட் சமையல். சமையலுக்கு காய்கறி கட் பண்ணி குடுக்கறது கூட இவரு ஏற்கனவே சமையல் டீம்லயே இருக்காரு கம்ருதீன். ஆனா இந்த பார்வதி ஒரு வேலையும் அவருக்கு செய்யறது கிடையாது. அவர் முக்காவாசி வேலை அவர் தான் செய்றாரு. இவங்க வந்து ஒரு சாமான மட்டும் தேய்க்கிறாங்க ராத்திரி ஆனா அவ்வளவுதான். மத்தபடி பெருக்குறது, அங்க காய்கறி கட் பண்ணி குடுக்கறது எல்லா வேலையும் தான். அதுல வர டாய்லெட் கிளீனிங்க்கு வந்து திவ்யாவும், வியானாவும் வேணாம் நாங்களே செஞ்சுக்கிறோம்னு சொல்ட்டாங்க. சோ அந்த வேலை அவங்களுக்கு மிச்சம். மத்த வேலையெல்லாம் இவங்க செய்யணும். இப்ப சாண்ட்ரா சொன்னதுனால, அவரு வந்து இவங்க என்ன சொன்னாங்க, "கனி இந்த கிச்சன் கவுண்டர வந்து எங்களுக்கு கொஞ்சம் கிளீன் பண்ணி குடுத்துருங்க" அப்படின்னு சொன்னோனே, "என்னங்க என்னங்க உங்களுக்கெல்லாம் என்னங்க ஆச்சு? இப்படி வந்து நான் வேலை செய்யறத வந்து பார்த்து அதுல சந்தோஷம் அடைவீங்களா நீங்க? அவரு அதாவது நீங்கலாம் ஒரு சாடிஸ்ட்டா? நீங்கலாம் ஒரு சைக்கோவா?" அப்படி கேட்கிறாரு. எங்கள கஷ்டப்பட்டு வேலை வாங்கி, அத பார்த்து ரசிக்கிறது தான் உங்களோட வேலையா? இப்படி இருக்கீங்களே, கேவலமா இருக்கீங்களே. எப்ப பார்த்தாலும் வந்து காலையில தெரியாம நாங்க ஆமாங்க நாங்க சொல்லிட்டோங்க. அதுக்காக என்னங்க பண்ண சொல்றீங்க? அதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் வச்ச ஊறுகாய் இல்லங்க நாங்க. நாங்க எப்ப வேணாலும் கூப்பிட்டு எத வேணா செய்ய சொல்றதுக்கு. எத செய்யணுமோ அத தான் செய்ய முடியும். கம்ருதீன் இத தான் சொல்லப் போறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து இத ஒத்துக்கவும் மாட்டாரு. அவர் முதல்லயே சொல்ட்டாரு. நாம 2 பேரும் பேசவே வேணாம். நம்ம வந்து பேசாம இருந்துறதே நல்லது. இது வந்து அந்த வேலையெல்லாம் எனக்கு செட் ஆகாது. இவ்வளோ வேலைய என்னால செய்ய முடியாது. எனக்கு காலையில ஆனா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிலாம் சொன்னாரு. பார்வதி தான் வேணும்னே இல்லடா நம்ம வந்து பேசணும்டா. நம்ம பேசணும்னா இந்த வேலையெல்லாம் செய்யணும்டான்னு அவர மாத்தி விட்டாங்க. இவங்களுக்கு வேலையே இதுதானே. எப்ப பார்த்தாலும் அவங்களோட வேலையெல்லாம் அடுத்தவங்க மேல போட்டு இவங்க தப்பிச்சுக்குவாங்க. ஸோ இப்ப மாட்னாரு கம்ருதீன். இப்ப இவங்கலாம் கேட்ட உடனே இவருக்கு கோவம் வந்துருச்சு. என்னதான் சொல்றீங்கன்னு அதுக்கு கூட வந்து வழக்கம் போல நம்ம வினோத் வந்துருவாரு. அவர் கம்ருக்கு ஒண்ணு பிரச்சனைனா வந்து அவருக்கு ஆனா அதுவும் சொன்னாரு. நான் கூட செய்றேன்னு சொன்னேன்டா. ஆனா யாரும் கேட்க மாட்றாங்க. நீ தான் செய்யணுமா? அதனால செஞ்சுடுறான்னு சொன்னாரு. உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நான் வந்து ஒரு சக கண்டஸ்டன்ட். ஒருவேளை நான் அந்த வேலையெல்லாம் செஞ்சேன்னா உங்களுக்கு பால், தயிர் எல்லாமே வந்துருமா? அப்படின்னாரு. அதெல்லாம் வராது அப்படின்னு. ஏங்க முதல்ல குற்ற உணர்ச்சியா இருங்கங்க அப்படின்னு. நான் ஏங்க உங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கணும்? இது என்ன அநியாயமா இருக்குது? ஆமா நாங்க பேசணும். அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? இதுக்கு வந்து நியாயமா வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு ரெட் கார்டு குடுத்து, அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டாவது குடுத்து, அட்லீஸ்ட் ஒரு ப்ளூ கார்டாவது குடுத்து, அட்லீஸ்ட் ஒரு கார்டாவது குடுத்து, இதுதான் கார்டு. கொஞ்சம் அமைதியா பொத்திட்டு இருங்க அப்படின்னு சொல்லணும். அது அவரு சொல்ல மாட்டாரு. அவரு சொல்ல மாட்டாருன்னா, பார்வதி இன்னும் ஓவரா தான் பண்ணுவாங்க. இதுக்கே வந்து வெளியில வந்துட்டு பயங்கரமா ஃபயர் விடுறாங்க. "என்னடி மாயம் செஞ்ச? உன்ன எங்களுக்கெல்லாம் அவ்ளோ புடிச்சிருக்கு. எப்படி ஒரு கேர்ள் வித் ஃபுல் ஆஃப் ஃப்ளாஸ். அவங்க கிட்ட எந்த ஒரு அ ஒரு பாசிட்டிவிட்டியுமே பார்க்க முடியல. எப்ப பாரு எல்லாத்துலயுமே விதிமீறல், விதிமீறல். பிக் பாஸ்ல விதிமீறினா, ஒண்ணு அவங்க அந்த அந்த போட்டிய தொடரக்கூடாது. இல்லையா, நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மக்கள் இத பார்க்கறதுக்கு தொடர மாட்டாங்க. இதுதான் ஒரு 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 ஃபைனல் இதுவா போயிடும். நீங்க திருப்பி திருப்பி வந்து உங்களுக்கு பார்ஷியாலிட்டி மத்த கண்டஸ்டன்ட்ஸ் மேல, அதாவது திவ்யா மேல எகிறி எகிறி விழுவாரு. இத வந்து ஆனா வெளியில வந்துட்டு வந்து பார்த்தோன்னா, சாண்ட்ரா அவ்ளோ தப்பு பண்ணுவாங்க. இவரு வந்து உடனே, "சாண்ட்ரா நீ எவ்ளோ குழந்தை உள்ளம் தெரியுமா? நீலாம் எவ்ளோ தாய் உள்ளம் தெரியுமா? அந்த திவ்யா உங்கள வச்சு கேம் ஆடுறா தெரியுமா?" அப்படின்னு சொல்லுவாரு. இப்படிலாம் பார்ஷியாலிட்டி பண்ணிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் அவங்களுக்கு மட்டும் சொல்லல, ஆதிரிக்கு சொல்றேன். அதே மாதிரி நெறைய பேருக்கு, ஏன் எஃப்ஜேவ பார்த்து கூட அவர் திட்டியிருக்காரு. ஆனா இப்ப வந்து பட்டும் படாம, தொட்டும் தொடாம திட்டுவாரு. இன்னும் விக்கல்ஸ்லாம் திட்டே வாங்கல. கனியா கண்ணாபின்னான்னு திட்டி இருக்காரு. வினோத்த பேம்பரிங் பண்ணுவாரு. பார்வதி கேட்கவே வேணாம். பார்வதியும், விக்கல்ஸையும் நான் ஐ வாண்ட் டூ சீ யூ இன் த ஃபைனலிஸ்ட் ஸ்டேஜ்ன்னு சொல்ட்டாரு. இதுக்கு மேல ஒரு மனுஷன் ஹிண்ட் குடுக்க முடியாது. பார்வதி ஆட தான் செய்வாங்க. ஸோ வி கான்ட் டூ எனிதிங். ஆனா வந்து இப்படி போயிட்டு இருக்குது. இது நாளைக்கு என்ன கேஸ் வரப்போகுதுன்னு தெரியல. இதுதான் இன்னைக்கு நடந்தது. உங்கள நான் மறுபடியும் நாளைக்கு வீடியோல சந்திக்கிறேன். பை.